நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் எனக்கு ஒரு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதாவது என் மனசு ரொம்ப மென்மையா இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னா உடனே அழுகை வருது. நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு அட்வைஸ் குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கும் அழுகை வருதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். முழுசா பாருங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அழறது வீக்னஸ் கிடையாது. அது உங்க மனசு டீப்பா ஃபீல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கும்போது, இந்த உலகம் தினமும் உங்கள காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, உடனே மனசுல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரணும். இது உண்மையா? இல்ல அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனா? அப்படின்னு. பல சமயம் மத்தவங்க சொல்றது உங்கள பத்தி கிடையாது. அவங்களோட மைண்ட் செட்ட பத்தி தான் அவங்க சொல்றாங்க. நீங்க ஸ்ட்ராங் ஆகணுமா? அப்போ இந்த 3 ஹேபிட்ஸ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 1, எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் குடுக்காதீங்க. ஹர்ட் ஆயிடுச்சா? இருந்தாலும் பரவால்ல. பொறுமையா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் வேல்யூ குடுக்காதீங்க. உங்கள ஜெனுயினா கேர் பண்றவங்களோட வார்த்தைகள் மட்டும் தான் உங்க இதயத்துக்கு போணும். மத்தவங்க வார்த்தைகள காத்துல விட்டுருங்க. நம்பர் 3, நான் சென்சிட்டிவ் ஆனா ஃப்ரெஜைல் இல்ல அப்படின்னு தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, ஒரு நாளு இப்போ உங்கள அழ வைக்கிற வார்த்தைகள் கூட உங்கள டச் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பெர்சனா? அப்போ கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்ட் போடுங்க. அதே மாதிரி சென்சிட்டிவா இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திப்போம்.